பகவத் பக்தி பண்ணுறதுக்கு ஜாதியோ மதமோ குலமோ எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. கபீர்தாசர் ஒரு முஸ்லீம், அவர் ராமபக்தி பண்ணார், ராமபக்தராக ஆனார். ரஹீம் அப்படின்னு ஒரு பக்தர், அவர் ராமபக்தி பண்ணார், பக்தராக ஆனார். சோகாமேரர் அப்படிங்கிற பக்தர் ஒரு ஹரிஜன். நந்தனாருங்கிற ஒரு பக்தர் ஹரிஜன். இவர்களுடைய மதம் அவளை தடுக்கலை. பரமேஸ்வரன் தானே அவர்கிட்ட சேர்த்துட்டார் நந்தனார். இது மாதிரி ஜாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் பக்தி பண்ணால் பகவானை அடையலாம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் ஒரு ஆதரவு கொடுத்து எல்லாரையும் அங்கீகாரம் பண்ணது சுவாமி ராமானுஜர். அவர் தான் எல்லாரையும் ஸ்ரீ வைஷ்ணவால ஆக்கி பக்தர் பாகவதால் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் சுவாமி ராமானுஜர் தான் கொடுத்தார். இன்னி பரியந்தம் எத்தனையோ சாதுக்கள் சந்துக்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் 4000 திவ்ய பிரபந்தம் பாராயணம் பண்ணிட்டு இன்றைக்கும் இருக்கா. இதுக்கு காரணம் யாருன்னா சுவாமி ராமானுஜர். அவருடைய புண்ணிய திதி. அதனால தான் அவரை பற்றி 2 வார்த்தைகள் ஸ்மரிக்கிறோம்.